வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது தேவாரா அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. அதுவும் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல ஜூனியர் என்டிஆர் தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. இந்த படம் தேவாரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடற்கொள்ளையனோட கதை. ஆக்சுவலா அந்த கதையை வந்து பிரகாஷ் ராஜ் அஜய் கிட்ட நரேட் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. கேஜிஎஃப் வந்தது அதே மாதிரியான ஒரு நரேஷன் பேட்டர்னை தான் வந்து எல்லாரும் தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த படமும் அதே மாதிரி தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலா தேவாராவை பொறுத்த வரைக்கும் 1970களில் எர்ர சமுத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர்ல ஃபேமஸான கடற்கொள்ளையனா இருக்காரு. இவரோட டீம்ல தான் வந்து சைஃப் அலி கான், ஷைன் டாம் சாக்கோ, கலையரசன் அப்படின்லாம் இருக்காங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து வந்து கண்டெய்னர்ல, அதாவது ஷிப்ல இருக்க கண்டெய்னர்ல இருந்து சில விஷயங்களை கொள்ளடிச்சுட்டு அவங்க பாஸ் கிட்ட கொண்டு போய் கொடுப்பாங்க. ஆக்சுவலா அதுல என்ன இருக்குன்னு கூட இவங்களுக்கு தெரியாது. ஒரு கட்டத்துல வந்து நம்ம ஜூனியர் என்டிஆருக்கு தெரிய வருது, அதுல வந்து ஆயுதங்கள், இந்த மாதிரியான ஆபத்தான விஷயங்கள் இருக்கு, இதனால பொதுமக்களுக்கு ஆபத்து வருது அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. இதுக்கப்புறம் இதை நம்ம பண்ணவே கூடாது அப்படின்னு இவர் டிசைட் பண்றாரு. ஆனா சுத்தி இருக்கிற மத்த கேங் மெம்பர்ஸ் யாருக்குமே இதுல உடன்பாடு இல்ல. சோ நம்ம தேவாராவை போட்டு தள்ளணும்னு அவங்க முயற்சி பண்றாங்க. அந்த முயற்சி எப்படி போகுது, டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுது, இன்னொரு ஜூனியர் என்டிஆர் எப்படி உள்ள வராரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தோட இன்ட்ரடக்ஷனை பார்த்த உடனே நான் வந்து மிரண்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கிட்டத்தட்ட சுறாவோட இன்ட்ரடக்ஷன் மாதிரி நம்ம ஜூனியர் என்டிஆர் அந்த கடல்ல இருந்து அப்படியே பாஞ்சு வராரு. என்னடா நடக்க போகுது இதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி ஒரு பீதியில தான் இருந்தேன். பட் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓரளவுக்கு டீசென்டாவே எடுத்திருந்தாங்க. அதுலயும் குறிப்பா அந்த கடற்கொள்ளை காட்சியா இருக்கட்டும், அந்த ஊர் பொதுல நடக்கக்கூடிய சண்டை காம்படிஷனா இருக்கட்டும், அண்ட் இன்ட்ரடக்ஷன் சாங்கா இருக்கட்டும், இது எல்லாமே ஓரளவுக்கு நீட்டா தான் போச்சு. அதுக்கப்புறம் அந்த ஆக்சுவல் கான்ஃபிளிக்ட் உருவாகக்கூடிய காட்சி அப்படின்றதுமே ஓரளவுக்கு நீட்டாவே கொண்டு போயிருந்தாங்க. அந்த இன்டர்வல் பிளாக் அப்படின்றதுமே பயங்கர மாசா நீட்டாவே முடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்குள்ள என்டர் ஆன உடனே இவ்வளவு நேரம் எங்க கையை கட்டி போட்டிருந்தீங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டா அந்த மாஸ் மசாலாவை தூவி விட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். சம்பந்தம் இல்லாத சாங்ஸ், ஃபைட் சீக்வன்சஸ் அப்படின்ற மாதிரி நிறைச்சு வச்சிருந்தாங்க. அதுலயும் ஜான்வியோட கேரக்டர் அப்படின்றதுல இந்த கதைக்கு எதுக்கு அப்படின்னே தெரியவே இல்லை. அந்த சாங்குக்காக தான் கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மத்தபடி ஹீரோ பண்ணக்கூடிய விஷயங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு பொண்ணு அப்படின்ற மாதிரி தான் கேரக்டர் இருந்துச்சு. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல அந்த பையன் ஜூனியர் என்டிஆரோட கேரக்டர் இருக்குல்ல, ரொம்ப பயந்த சுபாவமா இருக்கிற மாதிரி ஸ்டார்டிங்ல காட்டுவாங்க. அப்பவே தெரியும் இவர் என்னென்னலாம் பண்ண போறாரு, டுவர்ட்ஸ் தி எண்ட் எங்க கொண்டு போய் நிப்பாட்டுவாங்கன்ட்டு. நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி தான் கொண்டு வந்து நிப்பாட்டிருப்பாங்க. எந்த விதமான புதுமை அப்படின்றதுமே இங்க இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த கிளைமேக்ஸ்ல நடக்கக்கூடிய கொள்ளை காட்சி அப்படின்றதெல்லாம் நீட்டா இருந்துச்சு. அண்ட் பிஜிஎம் இந்த படத்துக்கு நீட்டா இருந்துச்சு. அண்ட் மேக்கிங்குமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் கதை அப்படின்றது இன்னுமே அழுத்தமா இருக்கணும்ல, ரொம்ப ரொம்ப மேலோட்டமா எழுதப்பட்ட ஒரு கதை மாதிரி தான் இருந்துச்சு. பெரிய லெவல்ல எங்கேயுமே இம்பாக்டும் இல்ல, ஹை மொமெண்ட்ஸுமே இல்ல. இதுல பார்ட் 2க்கான லீட் அப்படின்றதும் கொடுத்து முடிச்சிருப்பாங்க. அதுவும் பாகுபலி ஸ்டைல்ல ஒரு முடிவு தான் கொடுத்திருப்பாங்க. பாகுபலியில ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்றதுக்காக எல்லாத்துலயும் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது அவசியம் இல்ல. ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான படம் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.5 out of 5. அடல் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல, பாக்கணும்னா பாருங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.